திர்மிதி, நஸஈ, அஹ்மது இந்த நபிமொழி தொகுப்புகளிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, உமரும் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா. குலஃபாய ராஷிதீன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் சொர்க்கவாசி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் சொர்க்கவாசி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் சொர்க்கவாசி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் சொர்க்கவாசி. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த ஷியாக்கள் இருப்பான், அது நாளைக்கு பற்றி பேசலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய பார்ட்டி, அவர்களின் பெயரால் அலிச்சாட்டியம் செய்யக்கூடிய அந்த ஷியாக்கள் என்ன செய்வான் தெரியுமா, அபூபக்கர் சித்திக் அவர்களை கண்டுபிடி ஏசுவான். ஏசுறது பருவ ஐநோ, அவனுக்கு ஒழுங்க பருவ ஐநோ இல்லையோ, ஷியாக்களுக்கு அபூபக்கரை திட்டுவது பருவ ஐனு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவது பருவ ஐனு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவது பருவ ஐனு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றான், இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், இந்த உலகத்திலேயே நன்மாராயம் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸ் தபரானிலே இடம்பெற்ற ஒரு சஹீஹான ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலலி ஃபாத்திமா, நமது அன்பு மகள் ஃபாத்திமாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னி நானும், வ ஈயாக்கி நீயும், வஹாதைனி இந்த ரெண்டு குழந்தைகளும், ரெண்டு குழந்தை யாரு, ஹசன் ஹுசைன், நானும் நீயும் இந்த ரெண்டு குழந்தைகளும், வஹாதர் ராகிதோ இதே வீட்டில் படுத்துட்டு இருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ராகித் அப்படின்னா தூங்கக்கூடியவர். இந்த தூங்கக்கூடியவரும் அதாவது அலியும், யௌமல் கியாமத்தி ஃபீ மக்கானின் வாஹிதின், நாளை மறுமையிலே ஒரே இடத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எப்படி ஒரே கம்பளி போர்வையில் நாம் ஒன்றாக இருந்தோமோ, இதே போன்று நாளை மறுமையில என்ன இருப்போம், தீ மக்கானின் வாஹிதீன், எங்கேயுமே தெரிய மாட்டோம், எந்த இடத்துலையும் நிற்க மாட்டோம். நான் உங்களை தேடிய, நீ எங்களை தேடிய அலைய மாட்டோம். தீ மக்கானின் வாஹிதீன், ஒரே இடத்தில் நாம் ஒன்று கூடுவோம் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னொரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் காயிமு பஅதி, எனக்கு பின்னால், அல் காயிம் அப்படின்னா இந்த சமுதாயத்தை நிர்வகிக்கக்கூடியவன் அர்த்தம். காயிதே மில்லன்னு சொல்றோமா இல்லையா, நமது பேட்டை சிங்கம் காயிதே மில்லத், காயிதே மில்லத்துனா மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்தை வழிநடத்த செல்லக்கூடியவர் காயிதே மில்லத். அல் காயிமு அப்படின்னா இந்த சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், அல் காயிமு பஅதி, எனக்கு பின்னால் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருப்பார். எனக்கு பின்னால், எனது மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர் யாரை குறித்து சொன்னாங்க, அபூபக்கர் குறித்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்தை கட்டி காத்த பெருமை, இந்த சமுதாயத்தை அழகிய முறையிலே கூட்டி சென்ற அந்த பெருமை யாருக்கு இருக்குது, அபூபக்கர் தான் இருக்குது. அதாவது ரெண்டு விஷயம், அலியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொன்னாலும் அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். ஷியாக்கள் இட்டு கட்டுற மாதிரி அப்படி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அலி அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறதோ அந்த அளவுக்கு புகழவும் செய்யலாம். ஆனால் அவர்களை தேவையில்லாம நாம வசைபாடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்யறார், எனக்கு பிறகு இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர் யாரு, அபூபக்கர். இந்த ஷியாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஏசலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த ஹிலாஃபத் என்பது நபியினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய
அலி அவர்களுக்கு தான் வரணும், இவங்க பறிச்சுட்டாங்க, பின்புற வாசல் வழியா வந்துட்டாங்கன்னு வசை பாடுகிறார். சல்லல்லாஹு தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள், எனக்கு பின்னால் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர் பில் ஜன்னா, சொர்க்கத்திலே இருப்பார். அபூபக்கர் சொல்றார், வல்லதி யகூமு பாதஹு ஃபில் ஜன்னா, அவருக்கு பின்னால் இந்த சமுதாயத்தை வழிநடத்த செல்லக்கூடியவர் யாரு? உமர். அவரும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே இருப்பார். வஸாலிஹு, மூன்றாம் நபர் யாரு? உஸ்மான், அவரும் சொர்க்கத்திலே இருப்பார். வர்ராபியு ஃபில் ஜன்னா, நான்காம் நபர் யாரு? அலி. அப்ப இந்த இடத்துல கிலாஃபத்துடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களுக்கு எத்தனாவது இடம் கொடுத்தாங்க? நான்காவது இடம் தான் கொடுத்தாங்க. எண்ணிக்கையவர்களே, எந்த இடம் கொடுத்தார்களோ அந்த இடத்தை தான் நாம் ஏற்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷியாக்களுக்கு கடுமையாக ரத்து சொல்றான். அலியின் பெயரில் இந்த இஸ்லாத்தை சிதைத்த அந்த ஷியாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலிதான் வர வேண்டும் என்று வெறி பிடித்து அலையக்கூடிய அந்த வெறியர்கள், அந்த முரட்டு பக்தர்கள், அலி அவர்களுடைய முரட்டு பக்தர்கள், அலிய கடவுள் அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அலியின் கலமல்லாஹ் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய கேடுகட்ட ஒரு கூட்டம் ஷியாக்களுடைய கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது இடத்தை தான் தந்தார்கள். அந்த இடம்தான் அவருக்கு. சில இடங்கள்ல வேற இடம் கொடுத்திருப்பாங்க. இந்த ஹதீஸ் தெளிவாகவே வருகிறது. இன்னொரு ஹதீஸ் நஸஈ, திர்மிதி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னிடத்திலே அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, அலி அவர்களே, உன்னை நேசிப்பவர் மூமினாகத்தான் இருப்பார், உன்னை வெறுப்பவர் முனாஃபிக்காக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த ஹாரிஜியான ஒரு கூட்டம் உண்டு. ஹாரிஜி அப்படின்னா கிளர்ச்சியாளர்கள். ஆரம்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த அந்த கயவர்கள் பிறகு அலி அவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டார்கள். அப்ப அவர்கள் ஆரம்பத்தில் அலி அவர்களை பிடித்தது, பிறகு பிடிக்கல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பவர், அவர் உண்மையான மூமின். அலி அவர்களை வசைபாடுபவர் அல்லது வெறுப்பவர், அவர் முனாஃபிக் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 3706. என்ன அப்படின்னா, இந்த ஹைபர் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களால் கலந்து கொள்ள முடியல. ஏன் கலந்து கொள்ள முடியல அப்படின்னா, அவர்களுடைய 2 கண்களும் கண் வலியால் அவர் அவதிப்பட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த கொடியை, இந்த படையினுடைய இந்த கொடியை நான் ஒரு மனுஷன் கொடுப்பேன். அந்த மனுஷன் அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் அவர்களை நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடியை நான் ஒரு மனுஷன் கொடுப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அலியை பார்த்தா படையில காணோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு ஒருத்தர்கிட்ட இந்த கொடியை கொடுப்பன்னு சொல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கொடியை ஏந்தக்கூடிய பெருமை நமக்கு வராதா, நமக்கு வராதா
என்று எல்லோரும் நினைப்பார்கள். இப்ப ஹைபர் நாளைக்கு யுத்தம் நடைபெறுவீங்க, அப்ப நாளைக்கு பகல், அப்ப இரவு இருக்கு தெரியுமா? இஸ்லாத்துல பொறுத்த அளவுல ஒரு நாளைக்கு இரவு முந்தியா பகல் முந்தியா? இரவு தான் முந்தி. நமக்கு பெற கணக்கு இன்னைக்கு பெற தெரியுது அப்படின்னா இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கிறது. அப்போ இன்னைக்கு இன்றைய நாள் என்பது இரவிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப மறுநாள் பகல் என்பது இந்த நாளினுடைய பகல். மறுநாள் இரவு என்பது அந்த நாளின் இரவு கிடையாது, அடுத்த நாளின் இரவு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் களத்தில் தேடுறாங்க, அலி எங்க தேடுறாங்க. ஐநா அலி, இந்த படையில அலிய காணலையே அப்படின்னு தேடுகின்ற பொழுது அப்ப சஹாபாக்கள் சொல்றான், அவர் 2 கண் வலியால் அவர் கவலைப்படுகிறார், கஷ்டப்படுகிறார். இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அவர் கூட்டுவாங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் கூட்டுவாங்கன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். என்னப்பா செய்து போர்க்களத்திலே லேட்டா வரலையே என்ன காரணம் அப்படிங்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என் கண்ணில் ரொம்ப வலியா இருக்குது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அப்படிங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது எச்சிலை உமிழ்வார்கள். கண்ணில் துப்புறான் 2 கண்ணையும். ஃபவஸக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பி என்ன செய்றாங்கன்னா தமது 2 கைகளால் அப்படியே தடவுறான். தமது 2 கைகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கண்களையும் தடவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சமயத்தில் அந்த கொடியை யாருக்கு கொடுப்பாங்க? அலி அவர்கள் தான் கொடுப்பாங்க. இது குறித்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எனக்கு எந்த சமயத்திலும் பதவியின் மீது ஆசை வந்தது கிடையவே கிடையாது. அவர் 2வது ஜனாதிபதியா வந்தார்னா அது நிர்பந்தம். அவர் தானாக பதவிக்கு வரவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது வந்தார். அந்த உமர் கத்தாப் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நாளைக்கு ஒரு மனிதரிடத்தில் இந்த இஸ்லாமிய சேனையின் கொடியை கொடுப்பேன், அவருடைய கையில் தான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது எல்லா சஹாபாக்களும் நாம இருக்கக்கூடாதா, ஏன் பேர் வரக்கூடாதா? உமர் கத்தாப் ஒருபடி மேல ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த பொறுப்பு நம்மிடத்திலே வரும் என்று ஆசைப்பட்டு அவருக்கு கிடைக்கல. பின்னால சொல்றாரு, பதவியின் மீது ஆசைப்பட்ட ஒரே ஒரு தர்மம் அந்த தர்மம் தான். அந்த கொடியை பிடித்துக் கொண்டு தளபதியாக்க நான் செல்ல வேண்டும் என்று பதவியின் மீது ஆசை அந்த ஒரே சமயத்தில் தான் எனக்கு வந்தது, வேற எப்போது எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த கொடியை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலே கொடுப்பார்கள் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுப்பார்கள். அலி போய் அந்த வெற்றியை அப்படியே கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். ஃபஃபதஹல்லாஹு அலைஹி யௌமைஹி வதஃபஅ இலைஹி ராயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கொடியை கொடுத்தார்கள். அவரின் மூலமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் வெற்றியை சாத்தியமாக்கினார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹைபர் கோட்டை இருக்கா இல்லையா, அந்த கோட்டையினுடைய கதவு ஒரு 6 பேர் சேர்ந்து தூக்குறாங்க, 7 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. யாராலையும் தூக்க முடியவில்லை. இவர் தன்னந்தனியாக ஒரே ஆளாக இருந்து அந்த கோட்டையினுடைய கதவை தூக்கி வீசுவார். அந்த அளவுக்கு வீரத்திலே அவர் சிங்கம். அவர் பிறந்த பிறகு அலியின் வைக்கல, அவன் உம்மா என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஹைதர்னு வச்சாங்க. ஹைதர்னா என்னது? ஹைதர்னா சிங்கம். இது அபுதாலிபு பிடிக்கல. என்ன சிங்கம், மனுஷனை பார்த்து எதுக்கு சிங்கம் அப்படின்னு அபுதாலிப் அவர்கள் தான் தாம் பையனுக்கு அலின்னு வச்சார். அவரது பிறவியிலேயே அது சிங்க குணம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸதுல்லாஹில் காலிப், அதாவது மிகைக்கக்கூடிய வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு சிங்கம் என்ற
அந்த பட்டப்பெயரும் அவருக்கு இருந்தது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அந்த அளவுக்கு வீரத்திலே தீரத்திலே சிறந்து விளங்கியவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரின் மூலமாகத்தான் கைபர் என்ற வெற்றி இறைவன் சாத்தியமாக்கினார். அவருடைய கையால் கிடைத்த வெற்றி அது இறைவன் அங்கீகரித்தான். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, யுஹிப்புல்லாஹு வ ரசூலஹு, அந்த மனுஷர் அவரை அல்லாஹ்வும் நேசிக்கின்றனர், ரசூலாவும் நேசிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க.